வணக்கம். நீங்க? சார் வந்து ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டெக்கான் குரோனிக்கல் இந்த பத்திரிகைல ரிப்போர்ட்டரா கூப்பிட்டாங்க. அதெல்லாம் வேண்டான்ட்டு சமூக சேவைக்காக தீக்குச்சிங்கிற பத்திரிகைல ரிப்போர்ட்டரா இருக்கேன். உங்களை பேட்டி எடுக்கணும். ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டோ போடுவீங்களா? முதல் பக்கம் என்ன, பக்கத்துக்கு பக்கம் போடலாம். எங்க ஒரு போஸ்ட் கொடுங்க. என்னங்க முறைக்கிறீங்க? சிரிங்க. சூப்பர். கேள்விகளை நீ கேக்குறாயா இல்ல நான் கேட்கட்டுமா? ஐயோ, நான் தாங்க கேட்கணும், நீங்க ஆன்சர் பண்ணணும். இவர் வாயை திறப்பார், நீங்க காதை திறங்க. கேளியா கேளு. வரோம் புறா காடை சாரி லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் மொத்தமா வாங்கிட்டு போறீங்களாமே, அப்படி எங்க எடுத்துட்டு போறீங்க? பாருக்கு போறேன். பாருக்கா? ஆமா, வைன் ஷாப்ல பார் நடத்திட்டு இருக்கேன். நீங்க படிக்கிற பொண்ணு தானே? படிக்கிற பொண்ணு பார் நடத்த கூடாதா? யார் சொன்னது? இந்த Dress போட்டு கேபரியா ஆடலாம். கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन. உங்க எதிர்கால லட்சியம் என்ன? சாராயம் காய்ச்சலான்னு இருக்கேன். நல்ல லட்சியம், விளங்கிரும். மக்கள் சேவையா இது? அடடா, என்ன கேஷுவல் பார். கஞ்சி காய்ச்சற மாதிரி சொல்றா சாராயம் காய்ச்சறது. ஏதோ என்னால முடிஞ்சது. சூப்பர் இல்ல? ஒரு நிமிஷம். இதெல்லாம் புடிச்சிட்டு போறீங்க. பக்கத்துல ஒரு பாம்பு இருக்கு, அதையும் புடிச்சிட்டு போயிருங்களேன். அதுக்கு வேற ஆள பாரு. ஒரு நிமிஷம். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. ஏனா நீங்க உங்க அப்பா காலேஜ்ல படிக்காம கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறீங்க? யுனிவர்சிட்டி உங்க அப்பா பிளாக்ல வித்திருப்பான். இந்த கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. இதுக்கா சட்டசபையா கூட்ட முடியும்? பதில் சொல்லிட்டு தான் போணும். போங்கடா. எவ்வளவு எங்க அப்பா ஆத்தால இழுக்கல. பாத்தியா, குப்புறப்பட்ட குதிரை மாதிரி எவ்வளவு தினவட்டா போறா பாரு. மோசமானவளா இருப்பா போல இருக்கு. அசபதி மாதிரி தானே பொண்ணு இருப்பா. பசுபதிக்கு இப்படி ஒரு பொண்ணா? அண்ணா என்ன விசேஷம்? 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் டைம் பீஸ் கட்டணுமே, கட்டனியா? அது டைம் பீஸ் இல்ல, டைம் பீஸ். ஏதோ ஒரு கர்ம கட்டனியா இல்லையா? இல்லையே. 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் ஹாஸ்டல் பீஸ் கட்டணுமே, கட்டனியா இல்லையா? இல்லையே. தபார் கட்டலன்னு வச்சுக்க, பரீட்சை எழுத முடியாத சங்கீதாண்டி. மாப்ள, நம்ம ஜாதகத்தை ஓட்டிட்டாங்கடா. எங்களுக்கு சோறு போட்டுட்டு இருந்த நிலம், ஆடு, மாடு எல்லாத்தையும் வித்துடா எங்க அப்பா என்ன சேர்த்து விட்டாரு. இனிமே எதை வித்துடா பணம் கொடுப்பாரு? படிக்கணும்னு வந்தாச்சு, இனிமே அதை பத்தி எல்லாம் பேசி என்னடா பிரயோஜனம்? இந்த மாதிரி பரதேசி எல்லாம் பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடாதுடா. காலம் மாறுண்டா. நம்மள மாதிரி பணத்தால தாழ்த்தப்பட்டவனோ ஜாதியால தாழ்த்தப்பட்டவனோ பணமே கட்டாம படிக்கிற காலம் வரும். அப்படி ஒரு காலம் வருமா சக்தி? கண்டிப்பா வரும்டா, வரும். அது வரும்போது வரட்டும்டா. இப்ப எல்லாரும் ஊருக்கு